ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி இட்லிக்கு சட்னி சாம்பார்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். 4 இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் 2 இட்லி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த கத்திரிக்காய் கடையில் இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் கடையில் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயை இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு தண்ணியில் போட்டுக்கலாம். அப்போ தான் கருக்காது. அப்படியே வெறுமனே வச்சா கத்திரிக்காய் கருத்துடும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கலாம். கத்திரிக்காயை அரிஞ்சு இப்படி நம்ம தண்ணியில் போட்டுக்கிட்டோம். இப்போ தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ நான் தக்காளி ஒரு 5-6 தக்காளி எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காயோட தக்காளி போடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் கடையல். இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதோட போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இதை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதோடைய கொஞ்சம் கொத்தமல்லி, இது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வச்சுக்கலாங்க. குக்கரை நம்ம மூடி வச்சுட்டோம். இப்போ 4 விசில் வச்சுக்கலாங்க. கத்திரிக்காய் 4 விசில் வச்சுட்டேங்க. நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பை போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் வாசனைக்காக கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான். ஒரு சிலர் போட மாட்டாங்க, ஒரு சிலர் போடுவாங்க. டேஸ்ட் பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க, பிடிக்காதவங்க போட வேணாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயில் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. பாருங்கள், டேஸ்டான கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. இதை கத்திரிக்காய் பஜ்ஜின்னு கூட சொல்லுவாங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.